நீதியரசர் சந்துரு அவர் ஒன் மேன் கமிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிலத்தை தலைப்பு டு அவாய்ட் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் அமாங் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான, அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை யாரு படித்திருந்தாலும் கூட தெரியும், அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில இருக்கு. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த ஆய்வறிக்கையில எங்கேயெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. முதல் கருத்து, பள்ளிக்கூடத்தில் ஜாதி இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா? கண்டிப்பா போடணும். அதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம். ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க, ரிப்போர்ட் மேல ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல. நாங்கள் சொல்வது பிராக்டிக்கலா அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க. அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவ சமுதாயத்தை அமைக்க முதலமைச்சர் அவர்கள் பாடுபடணும். முதல்ல இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தினுடைய சீர்மரபு பள்ளி, ஆதி திராவிடர் பள்ளி எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டினுடைய ஒரு அம்சம் இருக்கு. எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. காரணம் நமக்கு தெரியும், சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும். அந்த கம்யூனிட்டியினுடைய அந்த காஸ்டினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸை எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். அதை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும். ஜாதி தன்மை வரக்கூடாது, ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்றால் அதற்கு வேறு விதத்தில் பாடுபடணுமோ தவிர பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து ஜெனரல் எஜுகேஷன்ல இணைக்க கூடாது. அதே போல இரண்டாவது, அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க வச்சிருக்காங்க. எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. அதாவது ஒரு டீச்சரை நாம ரெக்ரூட் பண்ணும்போது இனி காஸ்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட்டை பார்த்து போஸ்டிங் போடுவோமா? ஓ நீங்க இந்த காஸ்ட், நீங்க சவுத்துல இல்ல, நீங்க நார்த்துக்கு போங்க, நீங்க வெஸ்ட்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட் பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்துல போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நாங்க, அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்றேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும். 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும் அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு வரணும். இது உலகத்துல எங்கேயுமே இதை பண்ண மாட்டாங்க. 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும், உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ, நான் 180 சென்டிமீட்டர் இருக்கேன். என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனை காலமா என்னை கடைசி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்கிறாங்க. காரணம் நான் ஹைட்டா இருக்கேன். அப்படி கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா தான் முன்னாடி இருக்கு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இதுல வரும். ஆல்பபேட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? காஸ்ட் வைஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றாங்க, அதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஆசிரியர்களுக்கு கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கணும், இன்ஸ்பெக்ஷன் கரெக்டா பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தப்பு பண்ணா சஸ்பெண்ட் பண்ணுங்க, பிடிஏ மீட்டிங்கை ரெகுலரா நடத்துங்க, மாசத்துக்கு ஒரு முறை நடத்தவில்லை என்றால் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் ஒரு சிஸ்டமோ தவிர ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார்ந்தா காஸ்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முயற்சியும் கூட நிச்சயமாக அது பலிக்காது. அதையும் நாங்க ஏற்க போவது கிடையாது. அடுத்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், பள்ளிக்கூடத்துல டிஸ்பிளே, ஒரு கயிறு, ஒரு திருநூறு, ஒரு ருத்ராட்சம் அல்லது ஒரு ஹிஜாப் அல்லது ஒரு ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலுவை இருக்கக்கூடிய ஒரு டாலர் இருக்கக்கூடிய செயின், இதை எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்துல பயன்படுத்தலாம்? இது நீண்ட நாட்களாக நம்ம சமுதாயத்துக்குள்ள நாமளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு ஸ்டேட்ல பயன்படுத்தக்கூடாது, ஒரு ஸ்டேட்ல எல்லாம் பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை. குறிப்பாக ஒரு சேக்ரெட் த்ரெட், அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம், அவங்க இந்த கலர் போட்டிருந்தாவே இந்த ஜாதி தான். ஏதோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்க, இதுக்கு அது ஒரு முடிவா? கட்டக்கூடாது. விபூதியிலிருந்து குங்குமம்ல இருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதே போல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள் அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க, ஹிஜாப் உடுத்துறாங்க, அல்லது ஒரு 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 கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டீச்சர் அவங்களே சிலுவை போட்டுட்டு வந்து டீச் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறதா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி.
ஆனால் நாங்க சொல்வது ஒரு பள்ளிக்கூடம் என்பது செக்குலரா இருக்கணும். எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்திலிருந்து ஆரம்பித்து இது எங்க போய் இது நிறுத்த போறாங்க. அதனால் இதுலயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீங்க இது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒரு 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 டவல் போட்டுட்டு வர்றாங்க. அனுமதி கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் டிஸ்ப்ளே இல்ல. சில இடத்துல அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இதையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஒரு டெசிஷன் எடுக்கணுமோ தவிர, கையில கட்டியிருக்கக்கூடிய ஒரு நூலையோ, மேலே வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தையோ, விபூதியோ, இதை வைத்திருந்தால் ஒரு சமுதாயமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.